ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிவிஷன் 9க்கு ரீச் ஆகிருக்கோம். மேலே பார்த்தா தெரியும் 440 இருக்கும் டிவிஷன். லோகோ கிடச்சிச்சு. டிவிஷன் 9 ரிவார்ட்ஸ் எல்லா மேட்சும் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஃப்ரீ ஃபார் ஆல் 5 டேட் மேட்ச்சு எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே கோல்டு கிரேட்டன் கொடுத்துருக்காங்க 8 ஏகாயின்ஸ். சரி, ஓகே. இப்போ வெளியே போயிட்டு இங்கே ஒரு 10 ஏகாயின்ஸ் டிஃப்ரென்ஸ் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இது எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஏகாயின்ஸ் இருக்குது 125. இந்த இடத்த எடுத்துடலாம். இது எடுத்தாச்சு. இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜாகர்ன்ட்டு மெக்கை வச்சுட்டு வந்துடலாம். அதான் நம்மகிட்ட இருக்குது, எதுவும் பவர்ஃபுல் மெக்கு எதுவும் இல்லை. சரி, ஓகே, இந்த மெக்கை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெப்பன் 8 பவரில் இருக்கிற வெப்பன் வச்சுக்கலாம். 8 எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து இருக்கும், பார்க்கலாம். இங்கே இது மேலே இருக்குது. ஓகே, இது 8 வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஃபேச்சர் வாலிட்ஸ் போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நிறையா கன்று கொடுத்துருக்காங்க. அந்த கன்னெலாம் எடுக்குது. ஓகே, நம்ம போயிட்டு ஃபேச்சர் வாலிட்ஸில் போயிட்டு 5 கீ தான் இருக்குது. ஓகே, 5 இது எடுத்துக்கலாம். 5 இருக்குது. கிரெடிட் கிடச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் கிரெடிட்ஸே கிடைக்கல. லான்ச்சர் ஸ்கின்னு தான் கிடச்சிருக்கு. ஒயிட் கார்போர்ட் இந்த ஸ்கின் தான் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கின் பார்க்க நல்லா தான் இருக்குது. அவனு இதை லான்ச்சர் வச்சிடலாம். லான்ச்சர் வச்சா பார்க்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். ஓகே, இந்த ஒயிட் கார்பன் ஸ்கின் வச்சு பார்க்கலாம். இப்போ கிளாசிக் ஸ்கின் இருக்குது. இது நல்லா இருக்கா? ஓகே, இதே வச்சுக்கலாம். ஓகே, இதை பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி, மேட்ச்சுக்கு போய்ட்டு வந்துடலாம். பைலட் மேட்ச் ஃபஸ்ட்டு விளாண்டுருக்கோம். இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. நியூவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ விளாண்டு பார்க்கலாம். அது முன்னாடி டோர்னமெண்ட் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க 4. அதை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நம்ம பைலட் மேட்ச் போய்ட்டு வந்துடலாம். மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நம்ம லான்ச்சர் எடுத்துக்கலாம். லான்ச்சருக்கு வச்சுருக்க கன்று இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதை வச்சு இப்போ தான் கேம் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த கன்று வச்சு விளாண்டதில்லை. இது எப்படி ஹெச்பி கம்மி பண்ணுன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இந்த இடத்துல நின்றுக்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். எனிமிஸால் இந்த மாதிரி ஏற முடியாது. நம்ம இங்கேருந்து அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இவன் அடிக்கலாம். அப்பா, வேறு லெவலில் ஹெச்பி செம்மையாக காலி பண்ணுதுங்க. ஷார்ட் கன்னு அதனால் 20-30 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் அடிக்கும். இங்கே எவனையும் காணோம். ஆனால் அங்கே இருக்காங்க. இன்சைடு வாங்கடா. எவன் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. கிட்ட வந்தானா அடிக்கலாம். வாடா வா. தெரியும் 30 மீட்டருக்குள்ளார வா. சீக்கிரம் வா. போடா. என்ன அன்சைடு போயிட்டா? டே, நீயாச்சும் இன்சைடு வாடா. ஒருத்த கூட இன்சைடு வர மாட்டேங்கிறான். இங்கே ஒருத்தர் இவனு போய் அடிக்கிறேன்னு வாங்க. கம்மி நம்மளே இறங்கி போய் அடித்தா தான் இருக்குது. உடனே கெட்ட வர மாட்டேங்கிறான் ஒருத்தவங்களோட. நில்றா, வரேன் வாங்க. சார், ரீலோட் ஆகுது. 5.9 ஹெச்பி தான் இருக்குது இன்னும். அடித்து முடிச்சு விட்டு அங்கே ஒருத்தருக்கான். அவனை போய் அடிக்க போகலாம். வாங்கடா டே, போடு. எண்ணெய் அடிச்சிட்டான். சரி, சில்லிங் சூட்டுக்கு அதே கண்டு தான் வச்சுருக்கேன். நாங்கள் ஒருத்தருக்கு அங்கே போய் அடிச்சுக்கலாம். வாங்கடா வாங்க. பாதி ஹெச்பி பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் இருக்கீங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பின்னாடி தான் அடிக்கிறாங்க. இவனா சில்லிங் சூட் தான். சரி, நம்ம அரசு எடுத்துக்கலாம். அதான் கிட்ட இருந்தால் அடிக்க முடியாது. அந்த சில்லிங் சைடு போய் ரிவேஞ்ச் ஆகலாம். இன்சைடு தான் இருந்தான். இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இங்கே தான் இருக்கான். வாங்க, பிடி. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. நம்ம முடிச்சுட்டாச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை போய் முடிச்சுட்டு வந்துடும். இங்கே டீமுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். என்னடாச்சு? மேட்ச் விட்டு வெளியே போயிடுச்சுங்க கைஸ். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி போயிட்டு லாக் போட்டு திருப்பி உள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு. நல்ல யாரும் அடிக்கலை நம்மளை. சரி, இவனை இங்கே ஒருத்தர் இருக்காங்க. பூமாலாம் தொட்டா வெடிச்சிருச்சு. நம்ம 11 கிலோ 10 கிலோ இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இங்கே ஹெச்பி கம்மியாக தான் இருக்காங்க. முடிச்சுட்ருலாம். முடிச்சுட்டு இங்கே ஒரு பூமா, இங்கே ஒரு 2 பூமா. இது ஜாகர்நெட். ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சாச்சு. சரி, செகண்ட் ரவுண்ட்லேயும் நம்ம அதே மாதிரி லான்ச்சர் எடுத்துகிட்டு போய்ட்டு அதே இடத்துல போய் நின்றுக்கலாம். அந்த இடத்துலலாம் யாராலையும் நம்மளை அடிக்க முடியலங்க. லான்ச்சர் இருந்தால் மட்டும் தான் அது மேலே எகிரி வர முடியுது. நம்ம இது மேலே இங்கே நின்ட்டு எல்லாம் எனிமிஸ் எல்லாம் அடிச்சிடலாம். இங்கே ஒருத்தனை காணோம். இன்சைடு ஒருத்தர் இருக்கான். சில்லிங் ஷூட் போடு. ஃபஸ்ட்டு போல்டு. இங்கே ஒரு சில்லிங் ஷூட்டு. ரெண்டாவது
ஒருத்தனையும் காணோம். வரானுங்க 2 பேர் வராங்க. 2 எம்டி வாங்க. பாதி ஹெச்பி காலி பண்ணிச்சு. 3 எம்டி சண்டை போட்டுட்ருக்கு. நம்ம தான் தோத்தான். தனியாக தான் வாங்கடா. இங்கே செல்லிங் சூட் வேறு வந்துட்டுருக்கு. அந்த எம்டி வேறு அனுப்பிச்சிட்டு போயிடுச்சுங்க. இந்த செல்லிங் சூட் அடிச்சிருங்க. இங்கே பாடுறா, நான் இங்கே மேலே இருக்கேன். வாங்கடா. 2 அடி தான் இவனை முடிச்சுட்டாச்சு. அவங்க எல்லாம் இன்சைட் போயிட்டுருக்குறாங்க. இன்சைட் எவனும் வரல. இங்கே ஒரு எம்டி வருது. வாடா அடி சீக்கிரம் வா. 2 எம்டி வருது. 20 கூட வந்துருச்சு. வாங்கு சீக்கிரம் ரீலோட் ஆகிடுச்சு. வாங்கடா. 2 போல்டு அதுதான். அவங்க ஒருத்தவன் சீக்கிரம் கிட்டவா. இன்னும் தூரமாக போகிறான். இன்சைடு ஒரு அரசு இருக்குது. இந்த அரசை நம்மளும் அடிச்சுக்கலாம். இங்கே ஒரு கிலோ அடிச்சாச்சு. கிட்ட வந்துட்டாங்க இவன். சரி, கரெக்டாக ரீலோடு ஒரே ஒரு புல்லட் இருக்கும்போது தான் நான் அடிக்கிறேன். ரீலோட் ஆகிடுச்சு. வாங்கிக்கோ. அதான் இவனையும் போட்டாச்சு. அவங்க ஒரு ஷேடோ வருது. ஷேடோவை அடிச்சிடலாம். மொத்த டீமே இங்கே தான் இருக்குது. என்னையை சேர்ந்து எல்லாம் அடிக்க போகிறீங்களா? வாங்கடா சாவு. அங்கே ஒரு பூமா வருது. இந்த பூமா அடிச்சிடலாம். என்ன 3 பூமா இந்த சைடே வருது. மொத்த டீமுமே இங்கே தாங்க இருக்குது. MVP நம்ம தான் ஃபஸ்ட்டு MVP வாங்கியிருக்கோம். 11 கில்லு. ஓகே, இந்த மேட்ச்சு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கன்று கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய ரிவார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கன்று கூட XP 61 ஏறி இருக்குங்க. டேமேஜ் 30,000 டேமேஜ் நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.